பரிசுத்த ஆலயத்தில். இங்க யார் இருக்கிறா? உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டார். 6:45 ஆண்டவர் வந்திருப்பார். அல்லேலூயா. 5:45 வந்திருப்பார் ஆண்டவர். அவர் இங்கே இருக்கிறார். ஆகவே சபையெல்லாம், செல்போன் எல்லாம் அவருக்கு முன்பாக சைலண்ட்லி இருப்பதாக. நான் சொல்லல, பைபிள் சொல்லு. ஆகவே பிள்ளைங்க குறும்பு பண்ணுறதுன்னு அதுக்கும் போட்டு கொடுத்துடக்கூடாது. அது வீட்டில் அப்படி செய்யலாம். சாப்பிடாட்டி குறும்பு பண்ணும்போது போட்டு கொடுக்குற அந்த பழக்கம் சர்ச்சுக்குள்ளேயும் அது வந்துடக்கூடாது. கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். அது கர்த்தர் மாற்றுவார். தேவன் நல்லவர். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு காரியத்தை பார்த்தேன். சாப்பாடு போட்ட உடனே அந்த குழந்தை, 2 வயசு குழந்தை தானாக போய் டிவி ஆஃப் பண்ணுது. அது சாப்பிட்டு முடிச்சோடனே அப்புறம் போய் அது டிவி போடுது. இன்னும் இது வரைக்கும் எங்கேயும் அப்படி பார்க்கல. கரெக்டாக நம்ம பிள்ளைகளுக்கு டிவி போட்டால் தான் சாப்பாடே இறங்குது. ஆனால் அந்த குழந்தை, 2 வயசு குழந்தை, அம்மா சாப்பாடு போடுறாங்க தெரிஞ்சோன்னே அதே நேராக போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போடுது. இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் நம்முடைய குடும்பத்துக்குள் வருவதாக. தேவன் நல்லவர். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்தது. அதுதான் 3வது பாட்டாக பாடுனீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை பாட்டாக பாடுனீங்க. எசேக்கியாவுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருந்தார். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் எல்லாருக்கும் ஆதரவாக இருப்பார். ஆமென். அதே தொடர்ந்து நான் படித்தேன். அதே எசேக்கியாவை தொடர்ந்து படிக்கும்போது இன்னொரு வார்த்தை அதே அந்த அதிகாரத்தில் என் கண்ணிலே பட்டது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிலர் அட்டவணைக்கு போயிட்டு வராங்க. அட்டவணைக்கு போய் எங்கே ராஜாக்கள் இருக்கு, எஸ்தர்ன்னு சொன்னால் சபையில் எஸ்தரமாக வந்துட்டாங்களான்னு பார்க்குறாங்க. சிலர் அட்டவணைக்கு போய் படிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே பிரசங்கம் முடிஞ்சிடும். பெரியவங்க பண்ணலாம். ஆனால் சின்ன பிள்ளைகள்லாம் அந்த அட்டவணை மனப்பாடமாக சொல்ல தெரியணும். 2 ராஜாக்கள் 18:7. ஆகையால் கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு கை தட்டத்தை விட சத்தம் வெளியே வரணும். அனுகூலமாயிற்று. இந்த வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கடந்த 7 மாதங்கள் எங்கே போனாலும் ஒரு காரியம் நடக்கல. தோல்வி, ஏமாற்றம், கண்ணீரோடு திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய பிள்ளைகள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறேன். அனுகூலமாக காரியங்களை செய்ய போகிறேன். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 2 ராஜாக்கள் 18:7 எசேக்கியா ராஜாவின் வாழ்விலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அவன் ஒரு ராஜா, அவங்க அப்பாவும் ஒரு ராஜா. அப்படின்னா அவனுக்கு என்ன கவலை இருக்கும்? அவனுக்கு என்ன அனுகூலமாக என்ன தேவை? அப்பா ராஜா, இவரும் ராஜா. அப்படி இருக்கும்போது போன இடமெல்லாம் அனுகூலமாக தானே இருக்கும். அவங்களுக்கு என்னங்க குறை? சொந்த வீடு, சொந்த காரு, பங்களா, நல்ல சம்பளம், கவர்மெண்ட் வேலை, அவங்களுக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி எசேக்கியாவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அப்படி என்ன அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவன் செய்கிற காரியமெல்லாம் எல்லாம் வாய்க்கத்தானே செஞ்சுருக்கோம். அவர் ராஜா தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒருவர் நிற்கிறார், அவருக்கு சேர் இல்லையா?
அவர் மேலே யாராவது இரக்கம் காட்டுங்கள். பாவம் 5 மணிலேருந்து உள்ள 4:30 மணிலேருந்து நிற்கிறார். 2 நாளாகமும் இங்கே ஒரு சேர் இருக்கு, இங்கே ஒரு சேர் இருக்கு. நீங்கள் அங்கே பட்டா பண்ணி வச்சுருக்கீங்க. ரைட். 2 நாளாகமும் 31:21. எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்னென்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் முழு இதயத்தோடு செய்து சித்தி பெற்றான், வெற்றி பெற்றான். காரியம் கைகூடி வந்தது. இந்த மாதம் நீங்க சொல்ல போறீங்க, நான் செய்த காரியம் சித்தி பெற்றது. சித்தியாய் இதுவரைக்கும் சித்தி பெறல. இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எல்லாம் அனுகூலமாய் இருக்கும். ஆமென். அதில் எல்லாம் அவன் வெற்றி அடைந்தான். எந்த காரியமாக இருந்தாலும் அது அவனுக்கு சக்சஸ். ஸ்தோத்திரம். போன இடமெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கவனமாய் ஜெபத்தோடு கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் தரப்போகிறார். ஆமென். நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு, பின்னாடி சத்தம் வர மாட்டேங்க, நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலம். படிக்க போகிறீங்களா, அங்கே உங்களுக்கு வேலை செய்ய போகிற இடத்திற்கு போகிறீங்களா, வேலை செய்கிற இடத்துக்கு போறீங்களா, அங்கே உங்களுக்கு அனுகூலம். ஹல்லேலூயா. பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்களா, அங்கே அனுகூலம். தொழில் செய்கிறீர்களா, அங்கே உங்களுக்கு அனுகூலம். ஊழியம் செய்கிறீர்களா, அங்கே உங்களுக்கு அனுகூலம். எந்தெந்த விஷயத்தில் இருந்தாலும் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே தருவார். எசேக்கியா இந்த அனுகூலத்தை எளிதாய் பெற்றுக்கொள்ளவில்லை, ஈஸியாக அவனுக்கு கிடைக்கல. ஏனென்றால் அவங்க அப்பா ஒரு நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல ஆள் கிடையாது, ஒரு மாதிரி கேஸ். ஆமாம், நல்ல அப்பா இல்லை. ஆண்டவருக்கு பிரியமா இல்லாமல் வாழ்ந்த மனுஷன். ஸ்தோத்திரம். ராஜா, வெளியே யாருக்கும் தெரியாது ராஜா, ஆனால் அவனுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். எசேக்கியாவுடைய அப்பா தேவனுக்கு பிரியமில்லாமல் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்து வந்தார் அவங்க அப்பா. அவர் செத்த உடனே, மரித்த உடனே அவரை கல்லறையில், ராஜ கல்லறையில் கொண்டு போய் வைக்க வேண்டும். ராஜா இறந்தா ராஜ கல்லறை என்று இருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு ஆண்டுக்கு சித்தமானால் அந்த ஒரு செய்தி இருக்கிறது. ஒய்தாவும் அப்படி 2 பேர் ஒரே மாதிரி வரும். ராஜா கல்லறையில் வைக்க வேண்டியவன் ராஜா கல்லறை அண்டையில் வைத்தார்கள்னு வருது, உள்ளே வைக்கல. அதே போல் இவர் ஒரு ராஜா இறந்த பின்னாடி நம்ம கல்லறைக்குள்ளே போனீங்கன்னா விசுவாசிகளை எல்லாம் உள்ள கல்லறையில் அடக்கம் பண்ணுவாங்க. நான் அந்த வழியாக ஸ்கூலுக்கு அடிக்கடி போகிறதுனால எங்கள் பேத்திக்கு சொல்வேன், முதல் இந்துக்கள் கல்லறை, 2வது இஸ்லாமிய கல்லறை, 3வது கிறிஸ்தவ கல்லறை. நான் சொல்லுவேன், இந்துக்கள் எரிப்பார்கள், முஸ்லீம்கள் புதைப்பார்கள், கிறிஸ்தவர்கள் விதைப்பார்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்து மக்கள் மரித்த சரீரத்தை எரிப்பார்கள், இஸ்லாமியர்கள் அந்த மரித்த சரீரத்தை புதைப்பார்கள், கிறிஸ்தவர்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் விதைப்பார்கள். ஆமென். ஆண்டவர் வரும்போது உயிர்த்தெழுந்து எழும்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு கொண்டு போய் விதைக்கிறோம். அல்லேலூயா. அப்படிதான் 2 கொரிந்தியரில் நாம் வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்தில். சரி, என்ன சொல்கிறேன்னா, இவங்க இந்த அப்பா இறந்த உடனே ராஜாவை கல்லறையில் வைக்காமல், அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ராஜா மாதிரி வாழலை. பேர் ராஜா, ராஜா மாதிரி அவருடைய வாழ்க்கை இல்லை.
ஆகவே அவர் இறந்த உடனே அந்த ராஜ கல்லறையில் வைக்காமல் எங்கேயோ போச்சு. நம்முடைய ஆண்டுடைய பிள்ளைகள் மறித்த உடனே நம்ம எங்கேயோ போய் அடக்கம் பண்ணிடக்கூடாது. செத்த என்ன அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் போடுங்க அப்படி சொல்லக்கூடாது. நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய இடத்தில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அந்த பாக்கி இவர் கிடைக்கல. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒருவருக்கு பிறந்தவர் தான் எசேக்கியா. ஆனால் இவருக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தது. அப்பாக்கு இல்லை, மகனுக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தது. அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பின்னணியும் சரியில்லை பாஸ்டர், எங்கள் அப்பா சரியில்லை பாஸ்டர், எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் பெற்றோர்கள் சரியில்லை, ஆகவே எனக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதம் அப்படி சொல்ல விட மாட்டார் ஆண்டவர். எங்கள் பெற்றோர்கள் சரியில்லை, ஆகவே நானும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, எதுவுமே அனுகூலமாக இல்லைன்னு சொல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் விட மாட்டார். இதற்கு முன்பு உங்கள் காரியங்கள் எதுவும் அனுகூலம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் முதல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா, அவர் ராஜாவாக இருந்தாலும் தன் ஆரம்பத்தை அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு பெரிய செல்வந்தனாய் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கலை, துவங்கலை. ராஜா எப்படி இருப்பாங்க? ஐஸ்வர்யம், சம்பத்து நிறைவாக இருக்கும், புகழ் பெற்று அவங்க பேர் புகழ் பெற்று விளங்கும். அப்படிதான் ஒரு ராஜா. சாலமோன் ராஜாவை அப்படி சொல்லலாம். கணக்கில்லாத லட்சம் கோடியான சொத்துக்கள், அவ்வளோ செல்வங்கள், புகழ் பெற்று அந்த ராஜ்யத்திலே அவன் வாழ்ந்த அந்த ராஜ்யத்திலே ஒரு குறை கூட பார்க்க முடியவில்லை. அந்த கஜானா காலியே ஆகலை. ஆனால் இவருடைய அப்பா கஜானாவை காலி செஞ்சுட்டு போயிட்டார். சாகருக்கு முன்னாடி எல்லாம் திவால், சொத்துக்களை அழிச்சிட்டு போயிட்டார். குடிச்சு சொத்துக்களை அழிச்சிட்டார். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து ஒரு பெரிய சாபம். ஆகவே இப்போ இவருடைய சூழ்நிலை, வாழ்க்கை, அப்படிப்பட்டவருடைய குடும்பத்தில் பிறந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கை எல்லாம் அனுகூலமாயிற்று. இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றியுள்ள முக்கியமானவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், எனக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை. இந்த எசேக்கியாவுடைய நிலைமை அப்படிதான். அப்பா ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு போல. அவருடைய அரண்மனை ராஜ வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது? ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது. நீங்கள் இந்த திருப்பூரில் அப்படி ஆரம்பிக்கலாம். இந்த போன மாதம் ஏதோ கொஞ்சம் இருந்திருக்கு, இந்த மாதம் கஷ்டமாக இருக்குது, எங்கள் வாழ்க்கையை ஜீரோலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். இந்த எசேக்கியா அப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் முடிவிலே கர்த்தர் அவருக்கு அனுகூலமாயிருந்தார். ஆமென். எசேக்கியாவுக்கு எதுவுமே ஆதாரமாக இல்லை. எல்லாமே முட்டை பேலன்ஸ் தான். பேங்க் பேலன்ஸ் நில், ஏடிஎம் கார்டு நோ, எல்லாமே ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு எல்லாம் அனுகூலமாய் மாற்றினார். இவர் 3 நிலையில் பாதிக்கப்பட்டார். நீங்களும் அப்படி வந்திருக்கிறீங்க. நீங்களும் நானும் இந்த உள்ளே அமர்ந்து ஆராதித்தாலும் 3 நிலையிலே இந்த எசேக்கியா பாதிக்கப்பட்டார். அதில் தான் கர்த்தர் அவருக்கு அனுகூலமாக இருந்தார். நீங்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவது எசேக்கியா ராஜா. ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியா ராஜா ஒரு பெரிய எதிரியை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் சாதாரண எதிரி. இந்த எசேக்கியாவுக்கு பெரிய எதிரி. அவன் ஒரு பலம் வாய்ந்த ராஜ்யத்தை எசேக்கியா எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அசீரியா படை என்றாலே உலகமே நடுங்கும். அந்த நாட்களில் எசேக்கியாவை காட்டிலும் அசீரியர்கள் சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணிட்டார்கள் என்றால் இந்த எசேக்கியாவை முற்றுகையிட்டார்கள். அவனை வளைத்து கொண்டார்கள்.
இதுவரை செய்ய முடியாதபடி, எதுவும் செய்ய முடியாதபடி முடக்கி போட்டார்கள், முடக்கி விட்டார்கள். இந்த இடத்துல அநேகர் அப்படிதான் வந்திருக்கீங்க. உங்களை முற்றுகையிட்டு விட்டார்கள். உங்களை ஸ்தோத்திரம் வளைந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களை முடக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க எதுவுமே செய்ய முடியல. சுயாதீனமா விடுதலையோட இதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, சாப்பிட முடியல. இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியல. எசேக்கியா நிலம் அந்த சூழ்நிலையில் முடக்கப்பட்டிருந்தான். இந்த எசேக்கியாவை மாத்திரமல்ல, அவனோடு இருந்த ஜனங்களையும் பயமுறுத்தினார்கள் அந்த எதிரிகள். ராஜா ஜனங்களை காப்பாற்றி யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் இப்போ முடியல. ராஜாவுடைய வேலையே எதிரிகளோடு யுத்தம் பண்ணி தேசத்தை காப்பாற்ற வேண்டும், ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். இதுதான் ராஜாவின் வேலை. ஆனால் அது செய்ய முடியல. அவனால் செயல்பட முடியல. முற்றிலும் முடக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறி போனார். ஆனால் கர்த்தர் யுத்தத்தில் அனுகூலமான காரியங்களை செய்தார். இன்றைக்கு நீங்க வீட்டிலே சில காரியங்களை செய்ய முடியல, முடக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார். இவருக்கு வந்த வேதனை, நெருக்கடி கர்த்தரிடத்திலிருந்து அனுகூலங்களை பெற வைத்தது. இப்போ நீங்க எந்த நெருக்கடியில் போயிட்டு இருக்கீங்க, எந்த வேதனையில் போயிட்டு இருக்கிறீங்க, இது கர்த்தர் மூலமா இந்த மாதத்தில் அது உங்களுக்கு அனுகூலமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கணவன் என்ற ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை குடும்பத்தில் வைத்திருக்கிறார். சிலரை, சில சகோதரிகளை மனைவி என்ற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். விசுவாசிகள் என்ற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். எங்களை ஊழியர்கள் என்ற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில், பெற்றோர் என்ற ஸ்தானத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம். ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை தான் ஃப்ரீயாக பேசினேன். இந்த சபைக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோன்னு நாங்கள் ஃப்ரீயாக பேசினேன். இப்போ பேச வாய்ப்பு இல்லை. ஆகவே நாம் நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் கடமைகளை செய்து முடியாதபடி நம்ம சிலர் உங்களை வளைத்து கொண்டார்கள். முற்றுகையிடப்பட்டிருக்கிறீர்கள், முடக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த காலையில் ஒரு நல்ல செய்தி, நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாயிருப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியாவுக்கு அனுகூலம் கிடைத்தது போல இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் அனுகூலம் கிடைக்க செய்வார். உங்கள் பொறுப்புகளை, உங்களுடைய கடமைகளை இந்த மாதம் நிறைவேற்றி முடிக்க ஆண்டவர் கிருபை தருவார். சில காரியங்களை நம்மால் செய்ய முடியல. ஆசை இருக்கு, பொறுப்புகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த கடமைகளை நீங்கள் வெற்றியாய் செய்து முடிப்பீர்கள், நிறைவேற்றி முடிப்பீர்கள். உங்கள் பணிகள் தடைபடாது. ஹல்லேலூயா. நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலை மிக சிறப்பாய் செய்து முடிக்க போகிறீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகள் ஆச்சரியப்பட போறாங்க. எங்க அப்பானால செய்ய முடியாது, எப்படி செய்தார்? இந்த சபையில் பாஸ்டரால் செய்ய முடியாது, எப்படி இது நடந்தது என்று இந்த மாதத்திலே நாம் ஆச்சரியப்படும் விதத்தில் மிக சிறப்பாய் நீங்கள் நடத்தி முடிக்க கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அனுகூலமாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது இவருக்கு வந்த பெரிய பாதிப்பு வார்த்தை. அந்த வார்த்தைனா ஒரு ரொம்ப வருத்தமான சூழ்நிலையில் எசேக்கியா இருந்தார். எதிரி நாட்டை சேர்ந்த தளபதிகள் அந்த பேசின வார்த்தைகள், இந்த தூஷண வார்த்தைகள், அவமரியாதையான வார்த்தைகள், தரக்குறைவான வார்த்தைகள், இதுவரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவனை கேவலப்படுத்தி பேசப்பட்ட வார்த்தைகள். அதில் கர்த்தர் அந்த சூழ்நிலையில் உடைக்கப்பட்டு இருக்கும்போது, இருதயம் காயப்பட்டு இருக்கும்போது எசேக்கியாவுக்கு கர்த்தர் அனுகூலமாய் இருந்தார். உங்களை சிலர் பேசியிருப்பார்கள், ஓனர்கள் பேசியிருப்பார்கள், கெட்ட வார்த்தையினால் பேசியிருப்பார்கள், பக்கத்து வீட்டார் அப்படி பேசியிருப்பார்கள். சிலர் சொல்லுவதை நான் சிறு வயதிலிருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். 2 அடித்தால் கூட தாங்கிக்குவேன் பாஸ்டர், 2 அடிச்சிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த வார்த்தையினால் என்னை வேதனைப்படுத்திட்டாங்க,
அப்படி நீங்கள் எத்தனையோ முறை நீங்கள் அழுதுருக்கலாம், சொல்லியிருக்கலாம். என்னிடத்தில் அநேகர் வந்து சொல்வார், 2 அடிச்சிட்டா கூட தாங்கிக்கலாம், அந்த வார்த்தை அது என்னால் தாங்க முடியல. கல்லடி கூட பட்டுடலாம், சொல்லடி படக்கூடாதுல்ல. இந்த சீரிய பாஷையில் பேசியிருந்தா கூட தாங்கியிருப்பார். நம்ம பேசி திட்டுறது ஹிந்திக்காரங்களுக்கு புரியுமா? ஹிந்திக்காரங்களை யாரையும் ஏன்னா நம்ம சபையில் நல்ல குடும்பங்களை கத்த தந்திருக்கிறார். ஹிந்தி குடும்பங்களை இப்போ இருக்கிறாங்க பின்னாடி, எல்லா நிகழ்ச்சி எல்லா ஆராதனைக்கு வராங்க, ஊழியத்துக்கு போகிறாங்க. ஆகவே நம்ம ஹிந்திக்காரங்களை நீங்கள் திட்டும் போது கொஞ்சம் கவனமாக பேசணும். சபையிலேயே சரி, அவங்கள ஒரு மாதிரி பேசக்கூடாது. சிலர் அப்படி இருக்கலாம். ஆகவே சீரிய பாஷையில் பேசப்பா, யூத பாஷையில் நீ பேசாத, அதனால் தாங்க முடியலன்னு கதறி இருக்கிறார் இந்த எசேக்கியா. ஆனால் அவங்களுக்கு என்ன, இந்த சீரிய பாஷையில் பேசினாதான், யூத பாஷையில் பேசினாதான் எசேக்கியா சுற்றி இருக்கிற ஜனங்கள் கேட்பாங்க. எல்லாரும் கேட்குற மாதிரி திட்டணும். சிலர் அப்படி தான் திட்டுவாங்க, மற்றும் கேட்குற மாதிரி. அந்த மாதிரி உன்னை அவமானப்படுத்துவதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். இந்த சனகரிப்பு ராஜா சொல்கிறார், உன்னை அசிங்கப்படுத்த தான் நான் வந்திருக்கிறேன், உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொல்லி. இந்த ராஜா என்ற ஸ்தானத்தில் நீ இருக்க தகுதி இல்லை, அதை உன்னை காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீ விசுவாசி இல்லை, நீ ஊழியக்காரன் இல்லை, அதை காட்ட போகிறேன். சபதம் பண்ணி சிலர் உங்கள்கிட்ட வந்திருக்கலாம். இவன் சனகரிப்பு அப்படி தான் வந்தான். வார்த்தையினால் வேதனைப்பட்டார் இந்த எசேக்கியா. கர்த்தர் அதிலும் கூட அந்த கெட்ட வார்த்தை, அசிங்க வார்த்தை, அவமான வார்த்தை, மரியாதை குறைவான வார்த்தை வந்த போதிலும் கூட, அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் எசேக்கியாவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். அல்லேலூயா. அந்த நெருக்கத்திலே, அவருடைய இருதயம் உடைந்த சூழ்நிலையில், இருதயம் காயப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு இந்த மாதம் எனக்கு நிச்சயமாக இருப்பார். அல்லேலூயா. அவமானப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, நிந்திக்கிற, பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகள் நிறைய அந்த ஸ்தோத்திரம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பேசினாலும் பரவாயில்ல, பேசினா கூட கொஞ்ச நேரத்தில் மறந்துடலாம். எழுதிட்டாங்க. அந்த லெட்டரெல்லாம் எடுத்து படிக்கும் போது, நானும் வீட்டை சுத்தம் பண்ணும்போது ஒரு லெட்டர் வரும், எடுத்து படிக்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஒருத்தன் எழுதியிருக்கிறான், அவன் தான் பரிசுத்தவான் சபையில், நான் தான் நிறைய கொடுத்தேன், நான் தான் அந்த சபைக்கே தலை, அப்படி நான் தான் அப்படிங்கிறவன் சொல்லியிருக்கான். இந்த பாஸ்ட் பிள்ளைங்க கஞ்சா விற்கிறாங்கன்னு எழுதியிருக்கான். என்ன, பாஸ்ட் பிள்ளைங்க லைவில் போயிட்டுருக்கட்டும். இன்னும் நிறையா வெளியே சொல்ல முடியாது. அவ்வளோ அசிங்கமாக கேவலப்படுத்தி அந்த லெட்டர் எழுதியிருக்கான். 4 பக்கம். இதுக்கெல்லாம் பதில் சொல் அப்படின்னு கேட்டிருக்கான். அது இருந்தால் தானே பதில் சொல்ல முடியும். அதை லெட்ரு பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ வேதனையாக இருக்கும். அவன் பேசினது அதுக்கு மேலே இருந்துச்சு, பேசிட்டு போய். ஆனால் அந்த எழுத்தை பார்க்கும் போதெல்லாம் இப்படி தான் எழுதப்பட்டது, இப்பொழுது அனுப்பப்படுகிறது. அந்த சூழ்நிலையில், அந்த இடத்துல மன உளைச்சல், மன கவலை, அதை பார்க்கும்போதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்திருக்கேன் எசேக்கியாவுக்கு. இன்றைக்கு உங்களுக்கு சில கடிதங்கள் அப்படி வந்திருக்கலாம். இப்போ கடிதம் இல்லை, மெசேஜ் இல்லை. அன்றைக்கெல்லாம் லெட்டர், இன்னைக்கு மெசேஜ், யூடியூப்பில், வாட்ஸ்அப், இதில் இப்படி வருகிறது. இப்படிப்பட்ட நெருக்கத்திலே ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சில உங்களுக்கு எதிராக மொட்டை கடிதங்கள், எங்களுக்கு இன்னைக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மாதம் என்ன வருமோ ரெடியாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏராளமான கடிதங்கள். அது அதிகாரிகள் பார்க்கும்போது நம்புற மாதிரி இருக்கு. அதில் அவ்வளவு இந்த 4-5 வருடமாக தொடர்ந்து ஒரு எழுத்தாசிரியர், அவரை பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். அதுவும் பேர் போட்டு எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் அவருக்கு போய் நான் மாலை போட்டிருப்பேன், ஒரு விழா நடத்தியிருப்பேன், ஒரு தேர் எடுத்து அவரை உட்கார வச்சு நானே இழுத்துட்டு வந்திருப்பேன். தைரியம் இல்லை, பேரை எழுத தைரியம் இல்லை. அவ்வளவு மொட்டை கடிதங்கள்.
நினைக்கிறான் இதெல்லாம் எழுதுனா ஓடிடுவான், ஊரை விட்டு ஊழியம் செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார், உங்களுக்கு இருப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படிப்பட்ட நெருக்கத்திலே ஆண்டவர் எசேக்கியாவுக்கு, பின்னாடி சத்தம் வரட்டும், இந்த மாதம் எனக்கு ஆமென். முதலில் பொறுப்பில் வந்த நெருக்கம். அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, அதுல அந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது, அந்த கடமையை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நெருக்கம் வந்துச்சு. அதுல கர்த்தர் அனுகூலமாக இருந்தார். அடுத்தது அவர் மனுஷன் தானே, ஒரு தனி மனுஷனுக்கு வந்த நெருக்கம். மூன்றாவது, நீங்களே சொல்லி முடிங்க, மூன்றாவது தலைப்பு என்ன அவருக்கு வந்திருக்கும்? கரெக்டா சொன்னீங்க, சரீரத்தில் வியாதி. சரீரத்தில் நீங்களும் நானும் மனுஷ சரீரத்தில் தான். யாராவது ஏஞ்சலா இங்கே வந்திருக்கீங்களா? பரலோகத்திலேருந்து நேற்று தான் வந்தீங்களா? எல்லாம் நம்ம மனுஷ சரீரத்தில் தானே இருக்கிறோம். செக் பண்ணிக்கங்க, கிள்ளி பாருங்க, இங்கே தான் இருக்கீங்களா? நம்ம எல்லாம் மனுஷர் தானா? பரமானந்தம் அப்படிதான் சிலர் நினைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் மனுஷர், எல்லாருக்கும் வர்றது நமக்கும் வரும். சரீரத்தில் ஒரு நெருக்கம். அது என்ன நெருக்கம்? மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. 3 விதத்தில் பாதிப்பு வந்தாலும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார். இந்த மாதத்திலே 3 விதம் அல்ல, 100 விதமா வந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் அனுகூலமாக இருப்பார். சரீரத்தில் வந்த வியாதி, அந்த பைபிள் அதை படிக்கும்போது தமிழ் பைபிள் எப்படி இருக்கு? ராஜ பிளவை அப்படியா இருக்கு? இது அதுதானா? அது இல்லாமா? சரி, தமிழ் பைபிள் இருக்கு. அவனுக்கு வந்த வியாதி ராஜ பிளவை. சரி, என்னங்க பிளவை? என்னங்க என்னது பிளவை? தமிழ் பைபிள். இங்கிலீஷ் பைபிளில் கேன்சர்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் கேன்சர். மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது கொடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஊழியக்காரனை அனுப்பி, நீ செத்துருவ, அவ்வளோதான், வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு. நீ எஸ், ஆண்டவர் சொன்னா கரெக்டாக தானே சொல்லுவார். ஊழியக்காரன் சொன்னா, தீர்க்கதரிசி சொன்னா உண்மையாக தானே இருக்கும். ஆண்டவர் சொன்னதை தான் வந்து சொல்றார். கவனிங்க, உங்களுக்கு சில நேரத்தில் வந்த வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திலே மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லிட்டு வெளியே போக கூட இல்லை, பாதி தூரம் கூட போகல. அல்போன்சையா வீட்டுக்கிட்ட அல்போன்சையா உட்கார்ந்து இருக்கிறாரு, அதுக்கு பக்கத்தில் கூட போக முடியல. உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் சனிக்கிழமை, இல்லை அவ்வளோ அழகு அரண்மனை, 15 வேளம்பாளையம் ஆஸ்பத்திரி. நேற்று தான் உள்ள போனோம். என்ன அழகா இருக்கு, ஸ்தோத்திரம். ஜிஹெச் விட இது சூப்பராக இருக்கு. ஆமென். ஆமாம், நான் காய்ச்சல் வந்தால் என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க. வராது, ஸ்தோத்திரம், அதுதான் தப்பு. வரும், கர்த்தர் நல்ல சுகம் தருவார். நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், மாத்திரை சாப்பிட மாட்டேன்னுலாம் இருக்கக்கூடாது. சுகம் தருகிறவர் கர்த்தர். அந்த பிளவை, அந்த கேன்சர் அந்த நேரத்தில் வந்தபோது செய்தி வருகிறது, நீர் அவ்வளோதான், முடிஞ்சது, டைம் முடிஞ்சது அப்படின்னு வந்தது. கொஞ்ச நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனையின் பாதியில் போய்கிட்டு இருக்கிறார். இப்போ முன்பாக வந்த வார்த்தை, இப்போ அடுத்த வார்த்தை அனுகூலமாய் கர்த்தர் மாற்றினார். இதோ உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு 15 வருடத்தை கூட்டுவேன். 3 நாளில் சுகமாயிட்டார். 3 நாள் தான். உங்களுக்கு 3 நிமிடத்தில் கர்த்தர் சுகம் தர முடியும். 3 செகண்ட்ல. எத்தனைங்க? 3. ஸ்தோத்திரம். 3 ஸ்தோத்திரம். 3 செகண்ட்ல அற்புதம் செய்ய முடியும்.
என்ன சொல்றேன்னா, உங்கள் பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். இங்கே பார்க்கும்போது இப்பொழுது இந்த மாதம் எல்லாம் அனுகூலமாய் நீங்க முடிக்க உதவி செய்வார். எல்லாம் சாதகமாய் உங்களுக்கு முடியும். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் முடிக்க செய்வார். குறைகளோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு கடந்த மாதத்தை நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். கடந்த மாதத்திலே சில குறைவுகள் இருந்தது உண்மை, வருத்தம் இருந்தது உண்மை, வேதனை இருந்தது உண்மை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு உண்மை, மரண பள்ளத்தாக்கு உண்மை. ஆனால் இந்த மாதத்திலே நிறைவு செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற மாதம். உங்களை குறித்து ஒரு கால கணக்கு எடுக்கப்பட போகிறது. ஒரு சரித்திர குறிப்பு எழுதப்பட போகிறது. அல்லேலூயா. அவ்வளவுக்கும் காரணம், இவ்வளவுக்கு காரணம் அனுகூலம். ஆமென். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரொம்ப முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். 3 விதமான போராட்டத்தில் கர்த்தர் அனுகூலமாயிருந்தார். ஆனா இப்போ சொல்றது, இவ்வளவு அனுகூலம் நடக்க காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் எல்லாருக்கும் அனுகூலமாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா சொன்னீங்க. ஆனா இப்போ வாசிக்கிற அந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், ஒப்பு கொடுப்பீர்களானால், ஆண்டவர் எல்லாமே நமக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார். 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தார். அல்லேலூயா. பணத்தின் மேல், அரசாங்கத்தின் மேல், இராணுவத்தின் மேல், படைபலத்தின் மேல், கூட இருந்த தளபதிகள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு எல்லா அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுவார். அங்க வாசிக்கும்போது எனக்கு என்ன சந்தோஷம்னா, இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி நம்பிக்கை வச்ச ராஜா இல்லையா. இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள், இதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்களை, இவன் எசேக்கியாவை போல நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவன் யாருமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன சொல்லப்படும்? இந்த குடும்பத்திலேயே இவங்களை போல ஒரு விசுவாசி யாரும் இல்லைங்க. இருந்தாங்க, நல்ல விசுவாசமா இருந்தாங்க, போயிட்டாங்க. இவங்க நல்ல ஜெபிக்கிறவங்க அப்படி என்று சொல்ல கர்த்தர் வைப்பார். எசேக்கியா அப்படிதான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ராஜா இல்லை, இதுக்கு பின்னாடி எந்த ராஜா இல்லை. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தில் உங்களை குறித்து கர்த்தர் பேச வைப்பார். இந்த ஊரில் இருக்கிற, இந்த சபையில் இருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுடைய விசுவாசம் பாராட்டணும். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மற்ற சபைகளில் யார்கிட்டையும். பாஸ்டங்க மார்க்க எங்களை பார்த்து சொல்றாங்க, என்னங்க உங்க விசுவாசி, அப்பா என்ன வைராக்கியம். எங்க சர்ச்சுக்கு ஒரு வாரம் தான் கூப்பிட்டேன், ஸ்பெஷல் மீட்டிங்னு கூப்பிட்டேன், அசைக்க முடியல. நல்ல நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னார். அப்படி பேர் வாங்கி தரீங்களா? சரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் அனுகூலத்தின் ரகசியம். நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? கர்த்தரை. ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் அனுகூலமானவர், அவரும் துணையும் ஆதரவுமானவர். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த சூழ்நிலை நடுவிலே கர்த்தரை நம்பினான். இப்படிப்பட்ட அவசர செய்தி வந்திருக்கிறது, தூஷண வார்த்தைகள் வந்திருக்கிறது, தவறான கடிதம் வந்திருக்கிறது. ராஜா என்ன செய்திருக்கணும்? நேரா அமைச்சர்களை எல்லாம் வர வச்சிருக்கணும், அமைச்சர் கூட்டத்தை கூட்டி இருக்கணும், அமைச்சர்கள் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கணும், படைபலம், தன் படைபலத்தை நம்பி இருக்கணும்,
இராணுவங்களின் திறமைகளை நம்பி இருக்கணும். அதையெல்லாம் நம்பாமல், தன் ஆயுதங்களை எல்லாம் அவன் நம்பாமல், ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வைத்திருந்தாலும் அங்கு போகாமல் நேராக எங்கே சென்றான்? எங்கே சென்றான்? உங்கள் பிரச்சனை வரும்போது நீங்க எங்க போனோம்? மாமியார் வீட்டுக்கு போனோம். கணவன் திட்டினால் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும். அந்த காலத்துல எத்தனை அடித்தாலும் எங்கேயும் போக மாட்டாங்க. அங்கே போனாலும் அங்கேயும் அடித்து தான் துரத்துவாங்க. அங்கே போய் அடி வாங்கிறதுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை. சிலர்லாம் அப்படி போனவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால இவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, பிரச்சனை நேரத்திலே ஆலயத்துக்கு சென்றார். பிரச்சனை நேரத்தில் ஆலயத்துக்கு. உங்கள் வாயில் வரட்டும் அந்த சத்தம். இது எதை காண்பிக்கிறது? யுத்தம் பண்ண எனக்கு தெரியாது, யுத்தத்தில் கண்டிப்பாக நான் இறங்கினா தோற்று போயிடுவேன், என் பிஸ்னஸ்னால ஒன்றும் நடக்காது, என் குடும்பத்தை நடத்த முடியாது, இந்த பணம் வச்சு என் குடும்பத்தை நடத்த முடியாது, வரவு கம்மி, செலவு, ஆகவே நான் ஆலயத்துக்குள்ளே வரேன். நீங்கள் அப்படி வந்திருக்கிறீங்க. என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே அப்படி காட்டுறதுக்காக அந்த சபைக்குள்ளே வந்திருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து அனுகூலமான காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் என்பதை வெளிப்படுத்த தான் ஆலயத்துக்கு வந்தான். சில வாயில சொல்லிக்கிட்டே இருக்கல. நிறைய பேர் பேசுவாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ராபோஜனத்துக்கு மாத்திரம் வந்துட்டு, கர்த்தருடைய பந்திக்கு மாத்திரம் ஆராதனைக்கு வந்துட்டு அடுத்த 4 வாரம் வரமாட்டாங்க, 3 வாரம். அவங்களெல்லாம் சொல்கிறேன், போல்டாக சொல்கிறேன், அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் மேலே வேற ஏதோ மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதனால அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, படத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, சில பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒரு சொன்னாங்க, பாஸ்டர் என் பேரை என்னை காப்பாற்றிடுவான் பாஸ்டர், நல்ல எனக்கு உதவியாக இருப்பான் பாஸ்டர். அவன் தான் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்தான், அனாத ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்தான். ஆமாம், உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆலயத்துக்கு வரணும். சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும். ஏனென்றால் சங்கீதம் 132 நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் விரும்பின இடம் எது? உங்க வீடு இல்லை, ஆலயம். எங்க வீட்டில இருந்து ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா பாஸ்டர்? கேட்பார். அதே நேரத்திலே அவர் விரும்பின இடம் ஆலயம். அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு, ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கேட்கிறதுமா இருக்கிறது. இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும்? இதுக்கு மேலே சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஆலயத்துக்கு ஏன் வருகிறீங்க? என்னால் ஒன்று செய்ய முடியல ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாம் செய்யணும் என்று உள்ள அந்த உங்கள் முகத்தை காட்டிட்டு போயிருங்க, ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிருங்க, பஞ்ச் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் கர்த்தர் உங்களுக்காக அனுகூலமான காரியத்தை இந்த மாதத்தில் செய்வார். வேற யாரையும் நம்பல ஆண்டவரே, உங்களை தான் நம்பி இருக்கிறேன். ஆலயத்துக்கென்று ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு மகிமையை இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே வீடுகளில் மகிமை இல்லையா? ஜெபிக்க முடியாதா? ஜெபிக்கலாம், மகிமை இருக்கிறது. ஒரு படித்த முட்டாள், ஒரு IAS அதிகாரி கிறுக்கு பிடிச்சிருச்சு அந்த ஆளுக்கு, உமாசங்கர். அவன் யூடியூப்பை பார்க்காதி. அவன் சொல்கிறான், ஓவராக படித்ததுனால, பைபிளும் ஓவராக படித்ததுனால அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு அந்த ஆளுக்கு. லைவ் போயிட்டு அவன் சொல்கிறான், சர்ச்சில் ஆண்டவர் இல்லை, உங்கள் வீட்டில் தான் ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் வீட்லேயே 4 பேர் உட்காந்து ஆராதிங்க அப்படின்னு அவன் டீச் பண்ணுறான். அதையும் எழுதிட்டு குறிப்பெடுத்துட்டு இருக்கிறாங்க படித்த மேதைகள், முட்டாள்கள். நம்ம கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஆலயத்தில் இருக்கிறார். நாங்கள் விரும்புகிற சில விசேஷ கூட்டங்களில் இருக்கிறாரா? இருக்கிறார். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த ஆலயத்தில் விசேஷ பிரசன்னத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஜெபிப்பதற்கென்று சில தேவ மனிதர்களை கர்த்தர் தேசத்தில் எழுப்பியிருக்கிறார். அவர்கள் வைத்திருக்கிற அந்த இடங்களுக்கு போனால் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறதே, அங்கே போய் ஜெபிக்க கூடாதா?
அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் அங்கே போகலாம். ஆனால் அது எதுவும் இந்த தேவ ஆலயத்துக்கு இணையாக அல்ல. இந்த சபைக்கு இணையாக எதுவுமே வராது. பாரு சுயநலம். பொதுவாக ஆலயத்தை சொல்றேன். ஆகவே தேவன் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையில் தேவன் உலாவுகிறார். பரிசுத்தவான்களின் மத்தியிலே தேவன் அசைவாடுகிறார். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல தெரியாது எனக்கு. இதை கேட்டவங்க விழிப்பாந்துக்கிட்டீங்கன்னா சரி. இங்கே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருத்தர் போயிட்டு வந்து சொன்னாங்க, பரலோகம் போல இருந்துச்சு பாஸ்டர். என்னவா? பரலோகம் போல, பரலோகம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கணும். நான் உங்களுக்கு பாராட்டி. என்னவா? நீங்கள் வந்தீங்கன்னா பாஸ்மாக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. உங்கள் ஃப்ரெண்ட் பிரியாணி நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ. பரலோகம் போல தான், ஆனால் இது பரலோகம். அப்படி சொல்ல வைப்பார். 2வது வசனத்தில் தன் பிரதானிகளை ஏசாயா தீர்க்கதரிசனிடத்தில் எசேக்கியா அனுப்புகிறார். அனுப்பி, இங்கே ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குங்க, அதை போய் சொல்லுங்க, பாசிக்கிட்ட தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. சும்மா வாயில சொல்லல, ஆலயத்துக்கு நீங்க வந்தாதான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமே. இங்க பின்னாடி இருக்கிறாங்க, இவ்வளவு பலவீனத்திலையும் வந்து உட்கார்றாங்க பாருங்க. அதுதான் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை. அடுத்தது, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறது மாத்திரமல்ல, ஊழியக்காரனிடத்திலையும் ஐக்கியமா இருப்பாங்க. அவங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஊழியக்காரனிடத்தில் தன் பிரச்சனை கொண்டு போறாங்க. தன் தளபதிகளை கூப்பிட்டு, போய் பாசிகிட்ட சொல்லுப்பா, நம்ம பிரச்சனையை ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லு. நம்ம என்ன செய்யறோம்? எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம். கல்யாணம் தேதியெல்லாம் நம்மளே குறிச்சிருவோம். ஜாதகமெல்லாம் பார்த்து, பொருத்தமெல்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கான்னு பார்த்து எல்லாம் முடிச்சிருவோம். சொந்தக்காரர்களுக்கு எப்போ அனுகூலமாக இருக்குதோ அந்த தேதி வைப்போம். பாசு வராரோ இல்லையோ, அவர் லாஸ்ட்டு பிரச்சனை அவர்கிட்ட கடைசி தான் கொண்டு போகணும். இப்போ கொண்டு போனால் ஏதாவது பேசி நிறுத்திடுவார். ஆகவே லாஸ்ட் பத்திரிக்கை அடித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு, லாஸ்ட் பத்திரிக்கை இன்னும் 2 நாள் தான் இருக்கும், கொண்டு வந்துக்கிட்டு வந்து, பாஸ்டர் நீங்கள் தான் நடத்தணும். பார்ப்பேன், அந்த தேதி நாங்கள் கோர்ட்டில் இருக்க வேண்டிய தேதியாக இருக்கும். அம்மா என்னம்மா, எனக்கு தெரியாது பாஸ்டர், நான் ஆபேலியா காலத்துலேருந்து இருக்கேன், நீங்கள் தான் வரணும். நான் வக்கீல்கிட்ட போய் வாதாடி கெஞ்சி கேட்டு வாய்தா ஒன்று வாங்கி கிளம்பலான்னு ஃபோன் வருது. பாஸ்டர் மண்டபத்துக்கு வந்துட்டீங்களா? எனக்கு ஒரே சந்தோஷம், இதுவரைக்கும் இப்படி ஒரு ஃபோன் வந்ததில்லை. நாங்கள் போய் உட்கார்ந்துட்டு இருப்போம். நாங்கள் சில இடத்துல எல்லாரும் வந்துருப்பாங்க, நாங்கள் தான் லேட்டாக போவோம். ஆனால் இந்த இடத்துல இவங்க வந்துட்டாங்க பாருங்க. பத்திரிக்கை எடுத்து வேகமாக பார்க்குறேன், என்னடா ஃபோன் வந்துருச்சுன்னு பார்த்தா 10 மணின்னு போட்டிருக்கு. வாட்சை பார்த்தா 8 மணி. 2 நிமிஷத்தில் மண்டபத்துக்கு போயிடலாம், பக்கம்தான். அடுத்ததும் ஃபோன் 8:30க்கு, பாஸ்டர் வந்துட்டீங்களா? 9க்கு ஃபோன் வந்துட்டீங்களா? 9:30க்கு ஃபோன் வந்துட்டீங்களா? நாங்கள் 10 மணி பயந்து பயந்து போகிறோம். ஐயோ எல்லாரும் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா மண்டபத்தில் ஒரு ஈ குஞ்சுகள் கூட இல்லை, கொசு கூட இல்லை. எனக்கு சந்தேகம், இந்த மண்டபம் நம்ம வந்த நம்ம வேற மண்டபம் மாற்றி வந்துட்டோமா கேட்குறேன். ஆமாங்க இதுதாங்க. 11:30க்கு வராங்க. நான் இப்பொழுது ஃபோன் பண்ணுகிறேன். 10 மணிக்கு ஃபோன், சிஸ்டர் வந்துட்டீங்களா? பொண்ணு ரெடி ஆயிடுச்சா? இன்னும் ரெடி பண்ணணும் இல்லை, எல்லாம் பண்ணணும் இல்லை. இங்கே அனுப்பி விட்டாங்க. எங்க? மேக்கப் சென்டர். என்னங்க? பியூட்டி ஏஜி பியூட்டி பார்லர் அனுப்பி விட்டாங்க. இன்னும் வரல பாஸ்டர். 10:30க்கு 11க்கு ஃபோன் பண்ணுறேன். நான் புக் பண்ணி மேரேஜ் நடத்த வேண்டிய பாஸ்டர் வந்து உட்காந்துட்டு என்னைய பார்க்குறாரு. விசுவாசியை வளர்த்த பாரு, இந்த பரமானந்தம் இப்படித்தானா விசுவாசிகளை வளர்த்தி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்தார்.
12 மணிக்கு வராங்க. மருமகளே மருமகளே வா வா அப்படி வராங்க மெதுவா. பொண்ணு கையில் பைபிள் இல்லை, மாப்பிள்ளை கையில் பைபிள் இல்லை. வந்த உடனே பாஸ்டர் 10 நிமிஷத்தில் முடிக்கணும். முடிப்பேன் நினச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு 2 மணி நேரம் இல்லாமல் முடிக்க மாட்டேன். ஏன்னா அந்த 10 நிமிஷம் அந்த குள் போட்டிருப்பாங்கல்ல, குள் அதுக்கு தாண்டிட்டா அது முகத்தம் போயிருமா. வந்துட்டு என்ன அவசரம், சீக்கிரம் பாஸ்டர் சீக்கிரம் பாஸ்டர். நானும் மெதுவா, இவ்வளோ நேரம் என்னை உட்கார வச்சு இல்லை, என்னை கேட்கல, தேதி போடல. நான் வக்கீல்கிட்ட கேட்டு வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு பயம் அங்கே கோர்ட்டில் என்ன பிரச்சனையோன்னு. ஒரு மனசாரவா ஆசீர்வதிக்க முடியுது, ஒரு சந்தோஷமாவா நாங்கள் குடும்பமாக பங்கு பெற முடிகிறது. என்ன நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் இவர் எசேக்கியா தன் பிரச்சனையை ஊழியக்காரனுக்கு முதல் சொல்லி அனுப்புகிறார். அவருக்கு தெரியணும் ஊழியர் ஐக்கியம், பாஸ்டரோடு உள்ள ஐக்கியம் எனக்கு வேணும். அந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க பாஸ்டரோட ஐக்கியமாக இருப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே உடனே ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம், கர்த்தர் மேல் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நம்ம இணைந்திருக்கிறோம். நீங்கள் விசுவாசின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10 குடும்பம் உங்களுக்கு பழக்கமாக இருக்கணும். விசேஷம் நடக்கும்போது எத்தனை பேர் வருவாங்க பாஸ்டர்? நான் சொல்லுவேன், நீங்கள் சபையில் எத்தனை பேரோட பழகிருக்கீங்களோ அத்தனை பேர். எனக்கு பழக்கமே இல்லை, அப்போ நான் மாத்திரம்தான் வருவேன். இப்போ கேள்வி, சிலர் வரப்போகிறார்கள், முன்னாடி பேரும் பின்னாடி பேரும் கேட்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ ஆவிக்குரிய ஐக்கியம் வச்சுருக்கிறீங்கன்னு இப்போ நீங்கள் எல்லாரும் நீங்களே பார்க்க போகிறீங்க. புது விசுவாசியை தான் கூப்பிட போகிறேன். இப்போ மறுபடியும் பேர் மறந்ததினால் பேசிக்கொள்கிறார்கள். நேரம் நமக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. எல்லாம் முடிந்த உடனே கடைசியில தான் பாஸ்டர். கவனமா இருங்க. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமம் 31:20 வாசிச்சு ஜெபிக்க போறோம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சொல்லுங்க, உண்மை, நன்மையும் செம்மையும் உண்மையும். சொல்லுங்க, நன்மையும் செம்மையும் உண்மையும். உல்டா சொல்லுங்க, உண்மையும் செம்மையும் நன்மையும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ உல்டாவா சொல்லுங்க, ருசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த மாதிரி இப்ப சொல்லுங்க, நன்மையும் செம்மையும் உண்மையும். இப்படி இருந்தா கர்த்தர் அனுகூலம் செய்வார். பிரச்சனை வரும்போது ஆலயத்துக்கு வாங்க. ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இன்னைக்கு லாக்டவுன், சரி என்ன ஷட்டவுன், ஆகவே சர்ச்சு திறந்து விடுங்க பாஸ்டர், நான் இன்னைக்கு முழுவதும் நான் சபையில் ஜெபிக்கணும். கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆலயம் ஆலயம் அதுதான் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை காட்டுகிறது. உங்களை தான் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். ரெண்டாவது ஆலயம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஊழியக்காரனிடத்தில் ஐக்கியமாயிருந்தார். கடைசியாக உண்மையும் செம்மையும் நன்மையுமாயிருந்தார். இதில் 3 இருந்துச்சுங்க. நம்மகிட்ட வந்து 1 தான் இருக்கும், ஏதாவது 1 தான். உங்கள்கிட்ட எப்படின்னு தெரில. சிலர் உண்மையாக இருப்பாங்க, செம்மையாக இருக்க மாட்டாங்க. செம்மையாக இருப்பாங்க, நன்மையை செய்ய மாட்டாங்க. இந்த 3லையும் நீங்கள் பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. அப்படி இருந்தால் உங்களுக்கு கர்த்தர் அனுகூலமாக இருப்பார். முடிக்கிறேன். ஒரு குடும்பம், புது தம்பதிகள் ஒரு ஹோட்டலுக்கு போய் பிரியாணி பார்சல் வாங்கி ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடத்த லாட்ஜ் பிடிச்சி அங்கே போய் திறந்து சாப்பிடலான்னு பிரியாணி பார்சலை கவனிக்கிறீங்களா? பிரியாணி பார்சலை திறக்கிறாங்க. கட்டுக்கட்டா பணம், 500 ரூபா கட்டு பணம். பிரியாணி இல்லை. அவங்க கேட்டது ஹோட்டலில் பிரியாணி தான் கேட்டாங்க. ஆனால் அந்த ஹோட்டலுக்காரன் வாசம், பிரியாணி வாசம் தான் அடிக்குது அந்த ஹோட்டலில். அந்த நம்பிக்கையில் அந்த கட்டை வாங்கிட்டு போய்
தனியாக உட்காந்து பிரிக்கிறாங்க. கட்டு கட்டா பணம் 500 ரூபா கட்டு பார்சல்ல. அல்லே லூயா, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லல. நேராக அவங்க உண்மையாக இருந்ததுனால, பண விஷயத்தில் இருந்ததுனால நேராக ஹோட்டல்காரிக்கிட்ட போய், ஐயா நாங்கள் பிரியாணி கேட்டோம், நீங்கள் இதை கொடுத்துருக்கீங்க. பாரு, பேங்க் போகிறதுக்கு நான் கட்டி வச்சுருந்தேன், கட்டாக கட்டி வச்சுருந்தேன், அதை தூக்கி கொடுத்துட்டானா. என்னங்க இந்த கலி உலகத்தில் இப்படி ஒரு குடும்பமா? உங்களை ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு, உண்மையாக இருக்கிறீங்க இவ்வளோ, வாங்க உங்களோட என்னோட நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், வாங்க குடும்பமாக நில்லுங்க அப்படின்னொன்னு. இவர் இல்லை சார், இல்லை இது எப்படி இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க, நான் செல்ஃபோனில் எல்லாத்துக்கும் போட போகிறேன், உலகத்துக்கே பேப்பரில் போட போகிறேன், இந்த உலகத்தில் இப்படி ஒரு நல்ல குடும்பம் இருக்கே, நான் சொல்லியே ஆகணும், என் உள்ளத்தில் அந்த சந்தோஷம். வாங்க சார், ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார், குடும்பமாக நில்லுங்க சார். அப்போ தான் அவர் சொன்னாராம், அந்த தம்பதி, நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறது என் மனைவி இல்லை, போட்டுறாதீங்க சார், போட்டா பிடிச்சி போட்டுறாதீங்க சார், இது என் மனைவி இல்லை, பக்கத்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், அந்த விளம்பரம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னாராம். அப்போ என்ன, பணத்தில் உண்மையாக இருந்தார், வாழ்க்கையில் உண்மையாக இல்லை. ஆனால் எசேக்கியா நன்மையும் செம்மையும் உண்மையுமாக இருந்தார், கர்த்தர் அவருக்கு அனுகூலமாக இருந்தார். எல்லாரும் இழந்திருப்போம், எல்லாரும் ஒரு துக்க செய்தி, ஒரு வேதனையான ஒரு செய்தி. இந்த ஏசி மாட்டியிருக்கிறோமே, அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க, சீதா அவங்க போட்டால் காட்டுவாங்க, அவங்க இன்று இப்போ கொஞ்ச நேரம் இப்போ மறிச்சிருக்கிறாங்க, சீதா சிஸ்டர் இறந்துருக்கிறாங்க. ஒரு துக்கமான செய்தி, அவங்கள பாருங்கள். நல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சகோதரி, நம்ம சர்ச்சுக்கு அவ்வளோ கஷ்டத்தில், வேலை இல்லை, வருமானம் இல்லை, இந்த ஏசி ஃபுல்லாக ஏசி, அவங்க இங்கே இருந்திருந்தாங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக நானே போடணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சென்னையோ இங்கேயோ வெளிநாடோ போனாங்க. இப்போ ஒரு ஃபோன் வந்திருக்கு, இப்போ அவங்கள தான் கூப்பிட்றாங்க. நான் சர்ச்சு முடிச்சுட்டு தான் பேச முடியும், யாராவது பேசுங்க. சீதா அவங்க ஒரு நல்ல விசுவாசி, நல்ல ஊழியம் செஞ்சவங்க, ரொம்ப கால விசுவாசி நம்ம சர்ச்சில். அவங்களுக்காக அந்த குடும்பம் கணவனார் இல்லை, பாருங்கள். இது நம்முடைய பழைய சர்ச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்து அப்படி தான் தெரியுது. ஸோ கஷ்டமாக இருக்கு. சரி, நம்ம பாடி கர்த்தருடைய பந்திக்கு ரெடியாகும். கவனிங்க, சீக்கிரமாக முடிக்கணும், அடுத்த ஆராதனை இருக்குது. ஆகவே ஒரு 8 பேர் கர்த்தருடைய பந்திக்கு ஹெல்ப் பண்ண வாங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரமாக முடிக்கலாம். காணிக்கை எடுக்க சகோதரிகள் ஒரு கொஞ்சம் பேர் உதவி செய்யுங்க. வேகமாய் காணிக்கை எடுப்போம், பாடலை கேட்போம். பாடல் குழுவினர் பாடி கர்த்தரை மகிமை. இன்னொரு முக்கிய அறிவிப்பு, பில்டிங் ஓனர் வந்திருக்கிறாங்க. இங்கே பில்டிங் ஓனர் கீழே அந்த தளமெல்லாம் உடஞ்சிருக்கு இல்லையா, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை மிதிக்காமல் போங்க, சிமெண்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போகும்போது அவங்க சந்தோஷப்படணும், பரவாயில்ல இந்த ஜனங்க இவ்வளவும் கவனமாக, குழந்தைங்க அதை மிதிச்சிடக்கூடாது. சிமெண்ட் புதுசாக போட்டுட்ருக்குறாங்க, தளம் போட்டுட்ருக்குறாங்க, கவனமாய் செல்ல அன்பாய் கேட்குறோம். ஐயாவை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போங்க. வாழ்க வளமுடன் சொல்லுங்கள், ப்ரைஸ்லான்னு சொல்லுங்கள். பாசமாக வந்தால் ப்ரைஸ்லான்னு வாங்க. சரி, பாடுவோம், காணிக்கெடுங்க வேகமாக. இந்த பிளாஸ்டிக் கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே
பாடுவோம். பரிகார பலியானே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே உள்ளம் உடையுதப்பா. எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா? கிடைக்காதவர்கள் கை உயர்த்தி காட்டுங்கள். அப்பவும் திராட்சை ரசம் கிடைக்காதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? பின்னாடி பேக் சைடில் போன ஆராதனையில் 5 மணிக்கு எல்லாரும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம ஜெபம் பண்ணியிருக்க நேரத்தில் ஒரு அம்மா ஓட்டி வந்து வாங்கினாங்க. நான் நினைக்கிறேன் கொண்டு வரும்போது தூங்கிட்டாங்களோன்னு தெரில. ஆகவே அப்படி யாரும் விடப்படக்கூடாது. எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா? ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாகி அப்பத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கல்வாரியிலே நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் பாட்டை கேட்டோம். அந்த கல்வாரி அன்பை நினைக்கும் போது உருகாத நெஞ்சம், கரையாத உள்ளங்கள் இல்லை. எல்லாம் கடினமான கட்பாறை போன்று இருந்தாலும் அந்த கல்வாரி நின்று அன்றை வரும்போது எல்லாம் கரைந்து போகும். ஆமேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை ஹல்லேலூயா நமக்கு அனுகூலமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். நமக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சபையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஊழியரை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆத்துமாக்களை தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த குடும்ப ஐக்கியத்தை விட்டு, சபை ஐக்கியத்தை விட்டு
சத்துரு பிரிக்க முயற்சிக்க எந்த காரியத்துக்கும் நாங்கள் அடிமையாகி விடக்கூடாதப்பா. நம்முடைய வருகை மட்டும் இந்த சபையிலே சாட்சியாயிருந்து ஆண்டவரே தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த ஆண்டவரே சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்த கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாம் ஒவ்வொருவரை மீட்கும்படி சீக்கிரம் வரப்போகிறார். சபை எடுத்துக்கொள்ள வருகிறார். ஹல்லேலூயா. அந்த நாளிலே நாம் சபையில் ஒரு நல்ல அங்கத்தினர்களாய் நல்ல தேவ பிள்ளையாய் எசேக்கியாவை போல நம்பிக்கையோடு நம்முடைய எந்த காரியமானாலும் முதலாக தேவனுடைய ஆலயத்தில் வந்து சொல்லுவோம், ஊழியரிடத்திலே சொல்லுவோம். கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரத்தோடு இந்த அப்பத்தை புசிப்போம். யாவரும் சேர்ந்து அப்படி விளையாடப்பட்ட ரத்தமாகிய திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போமாக, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போகும்போது நீங்கள் டஸ்ட்பின்னில் போடலாம். இப்போ போட்டிங்கன்னா அந்த பிரசன்னத்தை இழக்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. வேண்டாம். கொஞ்சம் நேரம் நல்லா பயபக்தியாக கண்ணை மூடி அதை எங்கே அவங்க பக்கத்துலேயே வச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. போகும்போது நீங்கள் அங்கங்கே டஸ்ட்பின்னில் போட்டு செல்ல அன்பாக கேட்குறேன். ஹல்லேலூயா. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான காரியம் செய்ய போகிறார். சித்தி பெற செய்வார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தீபா கபா லபா சந்தரபா லபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேளைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 7 மாதங்களும் எங்களை கண்மணி போல காத்து நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் எங்களை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. நமது ஆலயத்துக்குள் வந்து உம்மை மகிமைப்படுத்த துதிக்க எங்களுக்கு பாராட்டின நமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டு ரட்சித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உமக்கென்று எங்களை வேறு பிரித்து சபையிலே நாட்டி வைத்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கு மகிமைப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபை ஐக்கியங்களை பங்கு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு செய்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நாட்டப்பட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆலயத்துக்குள்ளிருந்து செழிப்பாய் நிர்மாற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பட்சியை போல எங்கள் மேல் நீர் ஆதரவாய் இருக்கிற தெய்வம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறீர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது ஆண்டவரே என் ஆதரவே என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறார். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்விலே சகலமும் நன்மைக்கு எதுவாய் அனுகூலமாய் மாற்றின கர்த்தர் இந்த மாதத்தில் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகூலமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக ஆண்டவரே. எசேக்கியா ராஜாவை போல ஆலயத்தை நாங்கள் நேசிக்கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரரை நேசிக்கட்டோம்ப்பா. உம்மை நம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவர் வாழக்கூடிய கிருபையும் எங்களுக்கு தாரும். அதனால எல்லா காரியமும் எங்களுக்கு அனுகூலமாய் மாறட்டும் மாறட்டும் ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே, குடும்பத்திலே, படிப்பின் காரியங்களில் அப்பா எங்கு போனாலும் கர்த்தர் எங்களோடு இருந்து காரியங்களை அனுகூலமாய் மாற்றுவீராக. எதிரடையான செயல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடு, நிர்மலமாக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே.
தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க. நம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும், அவர்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வார்த்தை எங்கள் உள்ளத்திலே அப்படியே நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே, நிலைத்திருக்கட்டும்ப்பா ஆண்டவரே. இந்த வார்த்தை கனி கொடுக்கிறதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஏதோ கேட்டோம் என்று இராதபடி எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு செவி கொடுத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். கூட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளுக்கு உதவியாக இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு நன்றியப்பா. வியாதி பலவீனங்களை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்கப்பா. இந்த மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சபைக்குள்ளே ஆண்டவர் கட்டளையிட போகிறதுக்காக நன்றி. இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர், புலம்பல்கள் எல்லாம் மாற்றி இந்த மாதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பதற்காக நன்றி. அதை நாங்கள் சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே, சுதந்திரிக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பந்தியில் கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் கூட பலப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் காத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் பெறவும் அபிஷேகம் பெறவும் நீர் உதவி செய்யுங்க ஆண்டவர். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு மாதம் புதிய புதிய ஜனங்களை கொண்டு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஞானஸ்தானம் பெற்று இந்த சபையிலே அங்கத்தினர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உதவி செய்யும், தொடர்ந்து நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் சகோதரி ஆண்டவர் எங்களோடு இருந்தவர்கள் இன்றி பரலோகத்திலே உமோடு கூட இளைப்பாற நீர் அழைத்து கொண்டீர். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி சீதா அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து இதுவரைக்கும் உமக்காக பயன்படுகிற பாத்திரமாய் இருந்தார்கள். இப்போது பரலோகத்தில் உம்மை ஆராதித்து கொண்டு இருப்பார்கள் அப்பா. அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்படுங்க. தொடர்ந்து எங்களை முற்றிலும் ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. அடுத்த வாரம் வரும்போது சாட்சியோடு நாங்கள் வரட்டும். எங்களை ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே, சபை மக்களை இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இரும், பெரிய காரியங்களை செய்யும். வள்ளியம்மாவை ஆசீர்வதியும், அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ராபின் பிரதரை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அவருக்கு நல்ல பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீங்க தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொண்ட புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.